இருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க. நம்ம திருப்பதி சம்மந்தப்பட்ட வீடியோஸை நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு திருப்பதி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நீங்கள் அடிக்கடி பாதையில் எப்படி நடந்து போகணும், இல்லை திருப்பதியில் 50 ருபீஸோ இல்லை 100 ருபீஸோ ரூம்ஸ் எப்படி புக் பண்ணணும் இப்படின்ற டீட்டெயில்ஸ், அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் எந்தெந்த இடத்துல கொடுப்பாங்க, அந்த டோக்கன் வாங்கி நீங்கள் எப்படி போகணும் அப்படின்ற ஃபுல் வீடியோஸ் வந்துட்டு என்னோட சேனலில் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதை பற்றிய தகவல் வேணும்னா கண்டிப்பாக சேனலில் போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வீடியோட லிங்க் எல்லாம் தரேன், செக் பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் ஆல் பட்டன் அழுத்தவும் மறக்காதீங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. இன்னைக்கு 300 ரூபாய் டிக்கெட் தரிசனத்தில் எப்படி திருப்பதிக்கு போகிறது, எல்லாருமே ஆன்லைனில் தாங்க புக் பண்ணிப்பீங்க. ஆனால் ஆஃப்லைன்லேயும் 300 ரூபாய் டிக்கெட்டை நம்ம வாங்கலாங்க. எப்படி வாங்கலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 300 ரூபாய் டிக்கெட் நம்ம காசே கொடுக்காம ஃப்ரீயாகவே வாங்கலாங்க. அந்த மாதிரி யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கை குழந்தை வச்சுருக்கீங்கன்னா அந்த குழந்தைக்கு 1 வயசுக்குள்ளே தான் இருக்கணும் பிறந்து. அது மட்டும் இல்லாமல் 1 மாதம் 2 மாதம் எக்ஸ்ட்ரா வேணால் ஆயிருக்கலாம். ஸோ வந்துட்டு நீங்கள் அதுக்கான ப்ரூஃபை சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாக தரிசன டிக்கெட் வாங்கிட்டு சாமி பார்க்க போகலாங்க. யாரெல்லாம் கூட போகலான்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பா போகலாம், கூட சிப்ளிங்ஸ் கூட பிறந்தவங்க இருந்தாங்கன்னா போகலாங்க. இதுக்கு தேவையான ஐடி ப்ரூஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் வேணுங்க. அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா குழந்தை பிறந்த ஹாஸ்பிட்டலில் சீட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த சீட்டு கொண்டு போனோங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மா அப்பாவோட ஆதார கார்டு, ஒரு தம்பியோ தங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களோட ஆதார கார்டு, இதெல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வழிங்க. ரெண்டாவது, அங்கே திருப்பதியில் இருக்க அஸ்வினி ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் பிளட் டொனேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஃப்ரீயாகவே கொடுப்பாங்கங்க. ஒரு நாளில் நீங்கள் 5 பேர் மட்டும்தாங்க பிளட் டொனேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து 5 பேர் பிளட் டொனேட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வாங்கி நீங்கள் தரிசனம் பார்த்துட்டு வரலாங்க. இந்த கேட்டகரியில் தரிசனம் பார்க்குறவங்க நீங்கள் முன்னாடியே புக்கிங்லாம் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் நேரடியாக திருமலைக்கு போயிட்டு அன்றைக்கே இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம், அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டு உடனே தரிசனம் பார்த்துடலாங்க. காலையில் 12 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே திருமலையில் இருக்க சுபதம் என்ட்ரன்ஸில் வந்து நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க தரிசன டிக்கெட்டை இஷ்யூ பண்ணிடுவாங்கங்க. அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான தரிசன டிக்கெட்டை கொடுப்பாங்கங்க. இந்த தரிசன டிக்கெட்டை நீங்கள் வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் ஒரு 1 ஹவருக்குள்ளே நீங்கள் சாமி பார்த்துட்டு அன்றைக்கே திருப்பதி போயிட்டு ஒரே நாளில் வந்துடலாங்க. நீங்கள் பிளட் டொனேட் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் காலையில் ஒரு 8 மணிக்கே அஸ்வினி ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கான செக்கப்ஸ் எல்லாம் அவங்க பண்ணிவிடுவாங்க. நீங்கள் பிளட் டொனேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரிக்வஸ்ட் லெட்டர் தருவாங்க. இந்த லெட்டரை எடுத்து போய் நீங்கள் சுபதம் என்ட்ரியில் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து தரிசன டிக்கெட் கொடுத்துருவாங்க. இந்த 2 டிக்கெட்ஸுமே நீங்கள் அன்றைக்கே நீங்கள் சாமி பார்க்கணுங்க. அதாவது எந்த நாள் கொடுக்குறாங்களோ அதே நாள் நீங்கள் சாமி பார்க்கணுங்க. அந்த டிக்கெட்டை வச்சு மறுநாள் சாமி பார்க்க அலோ கிடையாதுங்க. இந்த டிக்கெட்ஸ் ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்காதுங்க, ஆஃப்லைனில் மட்டும்தாங்க கிடைக்கும். இது 2 கேட்டகரிஸ் தான் நீங்கள் ஃப்ரீயாக வாங்க முடியும். அடுத்ததெல்லாம் பார்க்க போகிறது நீங்கள் பே பண்ணி தான் வாங்கணும். வேறு என்னென்ன கேட்டகரிஸ் வந்துட்டு 300 ரூபாய் டிக்கெட்டில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஆர்ஐ, ஃபாரினர்ஸ், டிஃபென்ஸ், இந்த 3 கேட்டகரி பீப்புளுக்குமே வந்து 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஆஃப்லைனில் மட்டும்தாங்க கிடைக்கும், ஆன்லைனில் கிடைக்காதுங்க. இந்த 3 கேட்டகரிஸ்க்குமே எங்கே நீங்கள் டிக்கெட்ஸ் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏடிசி சர்க்கிள் தாங்க. 300 ரூபாய் தரிசனம் பார்க்க போவீங்க இல்லையா, அங்கே தாங்க நீங்கள் போய் இந்த டிக்கெட்ஸுமே வாங்கிக்கணும். அந்த க்யூவில் போய் டிக்கெட்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்களா, அங்கே தான் நீங்களும் போயிட்டு ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கான தரிசன டிக்கெட்டை வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்குங்க. இன்றைக்கி நீங்கள் தரிசன டிக்கெட் வாங்கிட்டு நாளைக்கு போய் சாமி பார்க்க முடியாதுங்க. என்ஆர்ஐயாக இருந்தாலும் ஃபாரினராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ரூல் இருக்குங்க. அதாவது நீங்கள் இந்தியாவுக்கு வந்து 30 நாளுக்குள்ளே நீங்கள் தரிசனம் பார்க்க வந்திருக்கணுங்க. நீங்கள் வந்து 30 நாளுக்கு மேலே ஆகியிருந்ததுன்னா தரிசன டிக்கெட் உங்களுக்கு கிடையாதுங்க. நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தால் உங்களுக்கு மட்டும்தாங்க தரிசன டிக்கெட் கிடைக்கும். உங்களை வச்சு உங்கள் ஒய்ஃபுக்கோ உங்கள் வீட்டில் வேறு யாருக்குமே டிக்கெட்ஸ் கிடையாதுங்க. நீங்கள் அமௌண்ட்டு கையில் கேஷாக வச்சுக்கோங்க, கார்டு மூலமாக பே பண்ண முடியாதுங்க. என்ஆர்ஐ கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஐடி ப்ரூஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விசா அண்ட் பாஸ்போர்ட்டோட ஆதார கார்டு, இந்தியாவில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுக்கான ஐடி ப்ரூஃபுங்க. ஃபாரினர்ஸாக இருந்தால் அந்த பாஸ்போர்ட்டும், இன்னொன்று இங்கே வந்து நீங்கள் 30 days தான் ஆச்சுன்ற அந்த விசா என்ட்ரியும் இருந்தால் போதுங்க. இந்த ப்ரூஃப் எல்லாம் வச்சு நீங்கள் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வாங்கி சாமி பார்க்க முடியுங்க. அடுத்து டிஃபென்ஸ் தாங்க. உங்களுக்குமே 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஆஃப்லைனில் கிடைக்குங்க. அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ்னால்,
நீங்கள் இப்போ சர்வீஸில் இருந்தீங்கன்னா உங்களோட ஒய்ஃபு, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட பேரண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போகலாங்க. அங்கே போய் தான் நீங்கள் டிக்கெட்ஸை ஆஃப்லைனில் எடுக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் ரிட்டையர் ஆனவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தாங்க டிக்கெட் கிடைக்கும். மற்றவங்க யாருக்குமே தர்ஷன் டிக்கெட் கிடைக்காதுங்க. நீங்கள் என்னென்ன ப்ரூஃப் எடுத்துகிட்டு போனால் டிஃபென்ஸில் கொடுத்த உங்களுக்கு ஐடி கார்டு, உங்களுக்கு இங்கே இருக்க ஆதார் கார்டு, இப்படி ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இந்த அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு சம்டைம்ஸ் மாறுங்க. அதாவது கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது சாட்டர்டே, சண்டே, இல்லை புரட்டாசி மாதம், சம்மர் ஹாலிடேஸ், இந்த மாதிரி நாட்களில் வந்துட்டு இந்த டிக்கெட்ஸ்லாம் கிடைக்காம கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வீக் எண்டில் போகிறதுக்கு பதிலாக வீக் டேஸில் போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக சாமி பார்த்துட்டு வர முடியுங்க. நியூவாக மேரிட் பண்ணியிருப்பீங்க, அவங்க வந்துட்டு டைரெக்டாக நீங்கள் திருமலைக்கு போயிட்டு கல்யாண உற்சவ டிக்கெட்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாங்க. அது 500 ரூபாய் டிக்கெட்ஸ் அவைலபிளாக உங்களுக்கு கிடைக்குங்க. இதுக்கு என்ன ப்ரொசீஜர்னால், நீங்கள் மேரேஜ் ஆகி 7 டேஸ்க்குள்ளே போயிருக்கணுங்க. உங்களோட கல்யாண ஃபோட்டோ வச்சுருக்கணும், அப்புறம் கல்யாண பத்திரிக்கை வச்சுருக்கணுங்க. நீங்கள் உங்கள் 2 பேரோட, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஆதார கார்டு வேணுங்க. இந்த தரிசன டிக்கெட் வந்துட்டு 2 பேருக்கு மட்டும்தாங்க அலௌடு, ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் மட்டும்தான் அலௌடு. அவங்க கூட வரவங்களுக்கு யாருக்குமே இந்த டிக்கெட்ஸ் கிடைக்காதுங்க. இந்த டிக்கெட்ஸ் உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னா, திருமலையில் இருக்க சிஆர்ஓ ஆஃபீஸில், அர்ஜிதம் ஆஃபீஸில் தாங்க உங்களுக்கு கிடைக்குது. டெய்லியே நியூவாக மேரீடான கப்பலுக்கு இந்த டிக்கெட்ஸ் கிடைக்குதுங்க. ஃபஸ்ட்டு போகிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கிடைக்குங்க. நீங்கள் இன்றைக்கி போயிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு நாளை காலையில் நடக்கிறக்கூடிய கல்யாண உற்சவத்தில் கலந்துட்டு பெருமாளையும் தரிசனம் பண்ணிவிட்டு வரலாங்க. நீங்கள் திருமலையில் கூட போய் மேரேஜ் பண்ணிக்கலாங்க. ஸோ திருமலையில் நீங்கள் மேரேஜ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டே போய் விசாரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கே தரிசன டிக்கெட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கிறதுனால உங்கள் கூட இருக்கவங்களுக்கும் சில பேருக்கு தரிசன டிக்கெட் கொடுக்கறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச அளவு டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் வீடியோ பார்க்குற உங்களுக்கு இதை பற்றிய தகவல்கள் இன்னும் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் திருப்பதியை பற்றி தேவைப்பட்டால் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நிறைய டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை அழுத்த மறக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா திருப்பதி போகிறவங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு போகும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி என்னோடய கமெண்ட் செக்ஷனில் திருப்பதி போன எக்ஸ்பீரியன்ஸை சில பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும், அவங்களுமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.